மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரியான பைக் டு ரோபோட் வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்கில் உங்களோட இமேஜோ உங்களோட பைக்ஸோ வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன சர்ச் பண்ண போகிறீங்கன்னா பிக்ஸ் வெர்சா ஏஐ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணணும். ஏன்டா லாகின் பண்ணால் தான் இதில் எடிட் பண்ணி சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி உங்களோட மெயில் ஐடி, அதாவது ஒரு மெயில் ஐடியை வச்சு இந்த இதில் எடிட் பண்ணோன்னா உங்களால் 3 வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மெயில் ஐடியை வச்சு நீங்கள் இதில் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னட்ட இருக்க ஏதாவது ஒரு மெயில் ஐடியை கொடுத்து நான் இதில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாகின் பண்ணதுமே எனக்கு வந்து மேலே வந்து ஒரு 160 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த காயின்ஸை வச்சு தான் நம்ம வீடியோ எடிட் பண்ணணும். இப்போ இந்த டெம்ப்ளேட் எங்கே இருக்குன்னா மேலே பார்த்தோன்னா நமக்கு வீடியோ ப்ளே ஆகியிருக்கா, அதை அப்படியே கொஞ்சம் தள்ளுனா அதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதுதான் நாம் எடிட் பண்ண போகிறது. ஸோ அதனால் இந்த மேலே இருக்க தள்ளினீங்கன்னா இந்த 3ஆவது இருக்கு பார்த்தீங்களா ரோபோட், அதுக்கு கீழே ட்ரெயின் இருக்கா, அந்த ட்ரெயின் நவ் அப்படின்ற ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ராம்ப்டாக கீழே வந்து டைப் ஆயிரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அப்லோட் பண்ண மாதிரி ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பைக்கை தனியாக இருக்க மாதிரி கூட எடுத்துக்கலாம், இல்லை நீங்களும் பைக்கோட சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜோ, ஸோ ஏதாவது ஒரு இமேஜை பைக் இருக்க மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் நல்லா இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸ்லேருந்து ட்ரை பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது வேகமாக வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சா. இப்போ அந்த கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் போட்டு ஒரு 30 காயின்ஸ் போட்டிருக்கா. ஸோ அந்த கிரியேட்ன்றதை ஒரே ஒரு தடவை டச் பண்ணுங்கள். அது மறையலை அப்படின்னு நீங்கள் ஓயாமல் டச் பண்ணிக்கிறதுலாம் தேவையில்லை. ஒரே ஒரு தடவை டச் பண்ணால் நம்மகிட்ட இருக்க அந்த 160 காயின்லேருந்து 30 காயின் போயிடும். ஸோ இந்த 30 காயினை வச்சு தான் அந்த வீடியோ ரெடி ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதை ஒரே ஒரு தடவை டச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்க்குள்ளேயே ஃபுல்லாக 100 விட லோட் ஆகி அதுவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சா. ஸோ இதுக்கு அடுத்து இது மேலே வாட்டர் மார்க் இருக்கா, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம்.